ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு டு சேஞ்ச் த ஃபைல் பர்மிஷன். ஓகே, ஸோ டிஸ்கஸ் அபவுட் ஸோ ஃபைல் பர்மிஷன் கான்செப்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைல் பர்மிஷன்னா என்ன, ஃபைல் பர்மிஷனை எங்கே போய் நம்ம பார்க்கணுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சர்வர் இருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறேன், a.txt சொல்லிட்டு ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபைலோட பர்மிஷனை பார்க்கணும் அப்படின்னா ஐ யூஸ் ls-l a.txt. ஸோ அப்போ இந்த அவுட்புட்ல ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது என்ன, இது என்ன பர்மிஷனை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ ஆல்ரெடி தெரியும் திஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து போனால் இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபைல் டைப். ஓகே, ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக ஐஃபன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் த ஆர்டினரி ஃபைல். டின்னு இருந்துச்சுன்னா டைரக்டரி ஃபைல், எல் இருந்துச்சுன்னா லிங்க் ஃபைல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆர்டபிள்யூ ஐஃபன் ஆர் ஐஃபன் ஐஃபன் ஆர் ஐஃபன் ஐஃபன் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆர் மீன்ஸ் ரீட். ஓகே, W means write, X means execute. We have three different permissions. Read, write and execute. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரீட் பர்மிஷன் இருக்கு, ரைட் பர்மிஷன் இருக்கு, எக்ஸிக்யூட் பர்மிஷன் இல்லை. எகைன் ரீட் பர்மிஷன் இருக்கு, ரைட் இல்லை, எக்ஸிக்யூட் இல்லை, போத் ஆர் ஆப்ஷன். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீட் பர்மிஷன் இருக்கு, ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் ஆர் ஆப்சென்ட். அப்போ எதுக்கு இதை 3 times இங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஓகே, அப்போ ஒரு ஃபைல் அக்சஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் அக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே, 3 members. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர். ஓகே, யூசர் இஸ் நத்திங் பட் ஓனர் ஆஃப் த ஃபைல். நெக்ஸ்ட் வந்து குரூப். ஸோ குரூப் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் ஒரு டீம் இருக்கும், டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டீமா இருப்பாங்க. அப்போ இந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அக்சஸ் தர மாட்டாங்க. இப்போ ஏன்னா ஃபைல்ஸ் வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்கும், லட்சக்கணக்கான ஃபைல் இருக்கும். அந்த இப்போ நியூவா ஒருத்தர் ஜாயின் பண்றாரு டெவலப்மெண்ட் டீம்ல அப்படின்னா அந்த லேக்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தனித்தனியா போய் அக்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு பர்சனை ஒரு குரூப்ல அலோகேட் பண்ணுவாங்க, அந்த குரூப்புக்கு தான் எல்லா பர்மிஷனும் இருக்கும், அந்த குரூப்புக்கு பர்மிஷன் இருக்கும். அப்போ அவருக்கு அந்த பர்மிஷன் அந்த குரூப்ல இருக்கனால அவருக்கு அந்த பர்மிஷன் எனேபிள் ஆயிடும். ஓகே, அப்போ குரூப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதர்ஸ். அதர்ஸ் அப்படின்னு who are not the owner. ஓகே, ஓனர் வந்து பார்த்து கிடையாது. ஓகே, நாட் த ஓனர், நாட் த ஓனர். குரூப் அவங்க குரூப்லயும் இல்லை. ஓகே, அந்த சர்வரோட ஓனரும் கிடையாது. ஓகே, he is from the some other team. அவனை குரூப்லயும் ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ அப்போ இந்த யூசர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபைல் who is created, இந்த ஃபைலை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து பாண்டு ஓனர். ஸோ குரூப் அப்படிங்கிறது ஒரு யூசர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் குரூப்ல வந்து பாண்டு இருக்கவர். ஸோ அப்போ அதர்ஸ் அப்படிங்கிறது he is not a owner, அந்த ஃபைலுக்கு ஒரு ஓனரும் கிடையாது, he is not belongs to a group, இந்த குரூப்லயும் வந்து பாந்து இல்லை. அப்போ we have to define the 3 different permissions. ஓகே, 3 பர்மிஷன் இருக்கு, ரீட், ரைட், எக்ஸிக்யூட், அண்ட் ஃபார் 3 different persons, யூசர், குரூப் அண்ட் அதர்ஸ். அப்போ இங்க RW காமிக்கிறதுக்கு யூசர், இங்க ஆர்னு சொல்லி காமிக்கிறது பாத்தீங்களா, அது குரூப். ஸோ நெக்ஸ்ட் ஆர்னு சொல்லி காமிக்கிறது பாத்தீங்களா, தட் இஸ் நத்திங் பட் அதர்ஸ். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இங்க 3 different permissions வந்து பாத்தீங்கன்னா இப்போ
இந்த பர்மிஷனை எப்படி நமக்கு கோட் வைஸ்ல ரீட் பண்றாங்க? ஏன்னா இந்த பர்மிஷனை நம்ம ரியல் டைம்ல RWன்னு சொல்றதை விட இந்த கோட்ல தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. அப்ப இது என்ன கோடு? கோடுல வந்து பாத்தீங்கன்னா ரீடுக்கு வந்து பண்ணா அந்த கோடு வந்து 4 அலோகேட் பண்ணிருக்காங்க. ரைட்டுக்கு வந்து கோடு 2, எக்ஸிக்யூட்டிவ் கோடு 1. இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட்டா என்ன பர்மிஷன் வருது? ரீட் ரைட். ஓகே, ஸோ ரீட் ரைட் ஃபார் யூசர், ரீட் ஃபார் குரூப் அண்ட் ரீட் ஃபார் அதர்ஸ். அப்போ ரீட் ரைட் அப்படின்னா ஓகே, ஸோ ரீட்க்கு 4, ரைட்க்கு 2, 4 plus 2 6. Then group வந்து பாந்து we have only the read permission for 4. Okay, next others வந்து பாந்து we have only read permission 4. Okay, அப்போ default file permission. So default file permission அது பாந்து 664. When you are creating a new file, okay, when you are creating a new file, the default file permission is 664. Read, write, read and read. So read, write is for user, read for group and read for others. Okay. So இதை எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ ஒரு ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஐ எம் கிரியேட்டிங் த நியூ ஃபைல். நான் கிரியேட் பண்ணும் போதே நான் ஃபைலுடைய டிஃபால்ட் ஃபைல் பர்மிஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா முடியும். பட் அட்மின், ஓகே, ஒன்லி த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கேன் டூ திஸ். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க umaskங்கிற ஒரு வேல்யூ செட் பண்ணுவாங்க. umask. அப்ப umaskங்கிற ஒரு கமாண்டும் இருக்கு. அப்ப அந்த umask கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட் ஃபைல் பர்மிஷன்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு ஃபைல் பர்மிஷன் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் 664ன்னு சொல்லிட்டு. இதை நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த umask வேல்யூ. umask வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது நம்ம அடுத்த அப்கமிங் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபைல் பர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்றது? ஹவு டு சேஞ்ச் தி ஃபைல் பர்மிஷன். ஃபைல் பர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்றது? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூசிங் chmod கமாண்ட். ஓகே, chmod ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேஞ்ச் மோட். ஓகே, பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும் போது chmod கமாண்ட் சொல்றது பெட்டர். ஓகே, அப்ரிவேஷனை ஃபுல்லா சொல்ல வேண்டாம். அப்போ இந்த chmod கமாண்டை வச்சு நீங்க ஒரு ஃபைல் பர்மிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். எனக்கு யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ நீட் ஆல் பர்மிஷன் ரீட், ரைட், எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ குரூப்க்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஐ நீட் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். எனக்கு அதர்ஸ்க்கு வந்து பார்த்தா ஐ நீட் ஒன்லி த ரீட் பர்மிஷன். இப்போ நாம இந்த ஃபைல் பர்மிஷன் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? யூசிங் chmod. ஓகே, ஸோ ரீட், ரைட், எக்ஸிக்யூட் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ரீட் ஃபார் 4, ரைட் ஃபார் 2, எக்ஸிக்யூட் ஃபார் 1. அப்போ 4 plus 2 plus 1. அப்போ 4 plus 2 plus 1 is equal to 7. அப்போ ஃபர்ஸ்ட் யூசருக்கு தந்துருங்க. இப்போ அதுவே குரூப் பர்மிஷன் இருக்கு. குரூப்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ நீட் ரீட் அண்ட் எக்ஸிக்யூட். அப்போ ரீட்க்கு 4, ரைட்க்கு 1. ஸோ டோட்டல் 5. So finally others I have only the read permission. Okay, the permission is 4. Then the file name. Okay, so a.txt is the file name. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அப்ளை பண்றேன். ls-l a.txt. Now check the file permission. Okay, 644 தான் இருக்கு. நான் ஃபைல் பர்மிஷனை சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, ரீட், ரைட், எக்ஸிக்யூட். ரீட், ரைட்ல எக்ஸிக்யூட் பர்மிஷன் தான் இருக்கு. ரீட், ரைட் பர்மிஷன் இல்லை, எக்ஸிக்யூட் பர்மிஷன் இல்லை. அப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ரீட் பர்மிஷன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். ரைட் பர்மிஷன் அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணி யூ கேன் டூ சம் சேஞ்சஸ். ஓகே, நீங்க அந்த ஃபைலை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். அதுவே எக்ஸிக்யூட்ங்கிறது என்ன?
எதுக்கு நமக்கு இந்த எக்ஸிக்யூட்ங்கிற பர்மிஷன் வேணும்? ஃபைலுக்குள்ள என்ன இருக்க போது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த ஃபைலுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து வந்திருக்கும். அது மேபி ஜாவா ஸ்கிரிப்டா இருக்கலாம், பைத்தான் ஸ்கிரிப்டா இருக்கலாம், பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு ஃபைலுக்குள்ள வந்து பார்த்து ப்ரோக்ராம் வந்து பண்ணதிருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்து ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அப்போ உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் பர்மிஷன் இருந்தாதான் அந்த ஃபைலுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்ப்போம். அதுல உங்களுக்கு வந்து எப்படி ஃபைலுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்போ நீங்க மேண்டேட்டா எக்ஸிக்யூட் பர்மிஷனை கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க, எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்து எக்ஸிக்யூட் ஆகலை, இல்லை ஆட்டோசிஸ் ஜாப் வந்து பார்த்து எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா, ஐ கோ அண்ட் செக் வெதர் த ஸ்கிரிப்ட் ஃபைல் ஹேவிங் த நெசசரி பர்மிஷன்ஸ் டு எக்ஸிக்யூட். அப்படி இல்லை அப்படின்னா நான் சிஹெச்எம்ஓடி கமாண்ட் கொடுத்து வந்து பார்த்து ஃபைலுடைய பர்மிஷனை நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, சரி, இப்போ இந்த ஃபைல் பர்மிஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ரிவோக்னா தூக்குறது. எனக்கு யூசர் இருக்காங்க பாத்தீங்களா, யூசருக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷன் தந்திருக்கேன். யூசரோட எக்ஸிக்யூட் பர்மிஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும், மற்ற பர்மிஷன் ஆசிட் அப்படியே இருக்கட்டும். அப்போ நம்ம கோடில் என்ன எழுதலாம், இந்த கோடை லைட்டா கஸ்டமைஸ் பண்ணா எக்ஸிக்யூட்டை மட்டும் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் 6 கரெக்டா 654 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அந்த எக்ஸிக்யூட் பர்மிஷன் மட்டும் வந்து எடுத்துரும். பட் நீங்க இதை ஃபுல்லா டிஃபைன் பண்றதுக்கு we have some shortcuts. எப்படின்னா chmod command, ஓகே, யூசருக்கு u, ஓகே, u represents user, மைனஸ் ரிமூவ் பண்ணும், மைனஸ்னா ரிமூவ் பண்ணும், ஆட்னா ஆட் பண்ணும், பிளஸ் பிளஸ்னா ஆட் பண்ணும், ஈக்குவல் டு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ். நம்ம அதை பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ நான் எக்ஸிக்யூட் பர்மிஷன் என்ன பண்றேன், யூசருக்கு எக்ஸிக்யூட் பர்மிஷனை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன், u மைனஸ் எக்ஸ். இல்லை நீங்க யூசர் குரூப் அதர்ஸ் 3 பேர்த்துக்கும் பண்ணணும் அப்படின்னா யூசர் குரூப் அதர்ஸ். ஓகே, ரீட் ரைட் ரெண்டையுமே எடுத்துடணும், ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் ரெண்டுமே எடுக்கணும் அப்படின்னா ரீட் எக்ஸிக்யூட் இப்படி கொடுக்கலாம். பட் இப்போ ரெக்குயர்மெண்ட் என்னது, யூசருக்கு இந்த எக்ஸிக்யூட் பர்மிஷனை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அப்போ u மைனஸ் எக்ஸ், தென் the file name a.txt. அப்போ rw மைனஸ் r மைனஸ் எக்ஸ் r மைனஸ் புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் டு ஆட் ரைட் பர்மிஷன் ஃபார் போத் குரூப் அண்ட் அதர்ஸ். அப்ப என்ன பண்றேன், chmod குரூப்க்கும் அதர்ஸ்க்கும் நான் என்ன பண்றேன், ரைட் பர்மிஷனை ஆட் பண்றேன். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ இங்க பாருங்க, குரூப்க்கு ரைட் பர்மிஷன் வந்துருச்சு, தென் அதர்ஸ்க்கு ரைட் பர்மிஷன் வந்துருச்சு. இல்லை நான் எல்லாத்தையுமே டோட்டலா சேஞ்ச் பண்றேன், chmod யூசர் குரூப் அதர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரீட் ரைட் மட்டும் வச்சுக்கோ a.txt. ஓகே, பட் நம்ம 99% வந்து பார்த்து we are going to use the code. ஓகே, read for 4, write for 2, execute for 1. ஸோ ஜஸ்ட் இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் என்ன பண்ணுது, மைனஸ் என்ன பண்ணுது, ஈக்குவல் டு வந்து பார்த்து இந்த இடத்துல என்ன ரோல் பிளே பண்ணுது. ஓகே, ஸோ இன்டர்வியூல கேட்டாங்க அப்படின்னா நீங்க கோடை வச்சுதான் வந்து பார்த்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்து கொடுக்கணும். Got it? So this is how you going to change the file permission. Hope you all can able to understand. Okay. Okay, students, we'll see you in the next class.